அவ வாழ்க்கைக்காக மறுபடியும் பணையம் வை. அது தப்பே இல்ல. இல்லனா இந்த அளவுக்கு நீ ரிஸ்க் எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமா? சரி, இந்த சொத்து உன் பேர்ல இருக்கிறது உனக்கு உறுத்தலா இருக்கு, அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். தேவிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த சொத்து உன் பேர்ல இருக்கட்டும். குழந்தை பிறந்துட்டா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். எல்லாரும் சரியாயிடுவாங்கன்னு நீயே சொல்லிருக்க, அத நாங்களும் நம்புறோம். அதுக்கப்புறம் இந்த சொத்து உன் பேர்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா நீயே ஆர்த்தி பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துரு. ஆமாக்கா, அப்பா சொல்றது நல்ல ஐடியா. தேவி அக்காக்கு குழந்தை பிறக்கட்டும், அது வரைக்கும் சொத்து உன் பேர்லயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீ எனக்கு எழுதி கொடுத்துரு. அது சரிதான். ஆனா அக்கா, இந்த குடும்பத்துல எல்லாரும் அப்பாவை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்ததான் இந்த நடவடிக்கை. இதுக்கு மேல யோசிக்காத, வாக்கா போலாம். இல்ல, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இல்ல, இவ்ளோ யோசிச்சு எனக்கு சரியா படல. இப்பவே செல்வநாயகி கிட்ட உண்மையை சொல்லி பிரச்சனையை முடிச்சிருவோம். சத்யா, அதனால பிரச்சனை முடியாது, இன்னும் மேலும் மேலும் அதிகமா தான் ஆகும். என்ன பாரு, உண்மையாவே நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தா இதுக்கு மேல என் கூட வாக்குவாதம் பண்ணாத. இப்பவே எங்க கூட கிளம்பி வா, அவ்வளவுதான். ஆமாக்கா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா சந்தேகம் வந்துரும். எங்களை நம்பி வாக்கா. வா, சரி, போன் எடுத்துக்க. வா, வாக்கா. வாங்கம்மா. என்ன பேசி முடிச்சிட்டீங்களா? ஆமா, அதுல வந்து சேது, வாடா. சரி, வாங்க போலாம். வரோம் சம்பந்தி. வாங்க. அக்கா, வாக்கா. மாமா, பாத்தியாக்கா, நீ அவ்வளவு சொல்லியும் மாமாவும் ஆர்த்தியும் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ உன் வார்த்தைக்கு மதிப்பில்லை தானே அர்த்தம்? செல்வநாயகி வீட்டுக்கு தானடா போயிருக்காங்க. நான் பேசினது அவங்க மனசுல இருக்கும். அப்படியெல்லாம் ஈஸியா தூக்கி கொடுத்துட மாட்டாரு. சொத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வரதான் போயிருப்பாங்க. இல்லக்கா, நான் அப்படி நினைக்கலக்கா. கொடுக்க கூடாது முடிவு பண்ணிட்டானா அதை ஏன் போய் நேர்ல சொல்லணும்? ஏன் ஒரு போன் பண்ணி சொல்லக்கூடாதா? அக்கா, இந்த சத்யா ஒன்னும் லேசுப்பட்டவில்லை. ஏதாவது டிராமா போட்டு மாமா மனசை கரைச்சிருவா. மாமாவும் மகுடி காட்டுற பாம்பு மாதிரி தலையாட்ட ஆரம்பிச்சிருவாரு. அவ அப்படியே அப்பா அப்பான்னு கூப்பிட்டு மயக்கிடுவாக்கா. இவ்வளோ பணம், நகை, கம்பெனில சிஇஓ போஸ்ட், அவங்க அப்பா அம்மாக்கு கெஸ்ட் ஹவுஸ், என்னெல்லாம் கொடுத்துருக்காரு. பத்தாததுக்கு சொத்தெல்லாம் கொடுத்தே தீர்வேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாருக்கா. அவர் பொண்ணு ஆர்த்தியா சத்யான்னு எனக்கே தெரியலக்கா. சத்யா என் பொண்ணை காப்பாத்தினானுதான் நானும் பொறுத்து போயிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. வந்தவங்க போறவங்களுக்கெல்லாம் சொத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு நாங்க என்ன மடமா நடத்திட்டு இருக்கோம்? என் பேச்ச மீறி உன் மாமா மட்டும் அவளுக்கு சொத்தை கொடுக்கற, கம்பெனியை கொடுக்கறேன்னு
ஏதாவது பண்ணாருன்னு வை, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அக்கா நீ வீட்டை விட்டு போறேன்னு சூட்கேஸோட வந்து நின்னப்போ அதே உன்னை கண்டுக்கல. போனா போய்க்கணும் அவங்க போயிட்டாங்க. இனியும் உன் பேச்சை கண்டுக்க போறாங்க. கண்டுக்காம மட்டும் போகட்டுமே, என்ன நடக்குதுன்னு பாரு.